சரி. நிபா வைரஸ் இப்ப கேரளாவுல அதிகமா பரவிட்டு இருக்கு. தமிழகத்திலயும் அத கண்டறியக்கூடிய ஒரு அறிகுறி இருந்தால், அவர்களை தனிமைப்படுத்தணும்னு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருக்காங்க. நிபா வைரஸ்னா என்ன? எப்படி பரவுது சார்? நிபா வைரஸ் அப்படின்றது வந்து ஒரு ஜூனோட்டிக் டிசீஸ். அதாவது இந்த வகையான வைரஸ் வந்து பொதுவாக அனிமல்ஸில் இருக்கும். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட் பேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழம் தின்னும் வவ்வால்கள், அதில் தான் இந்த வைரஸ் நம்ம இந்தியாவில் கண்டறியப்படுது. ஸோ அந்த அனிமல்ஸில் இருக்கிற வைரஸஸ் எப்படி ஹியூமன்ஸ்க்கு வருது அப்படின்னா, வென் ஹியூமன்ஸ் இந்த அனிமல்ஸ் பக்கத்தில் காண்டாக்டில் வரும்போது, ஐதர் டைரெக்டாக ஆர் இன்டைரக்டாக காண்டாக்டில் வரும்போது அவங்க கிட்ட இருந்து ஹியூமன்ஸ்க்கு இது ஸ்ப்ரெட் ஆகுது. இது ஸ்பில் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பில் ஓவர் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஸோ டைரக்ட் காண்டாக்ட் வித் தி அனிமல்ஸ், இன்டைரக்ட் காண்டாக்ட் வந்துட்டு அந்த அனிமல்ஸ் சாப்பிட்ற பழங்களை நம்ம சாப்பிடும்போதோ தொடும்போதோ அது கூட காண்டாக்ட் இருக்கும்போதோ, இல்லாட்டி அதனுடைய எச்சில்கள் அதன் மூலமாக காண்டாக்ட் இருக்கும்போதோ ஹியூமன்ஸ்க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் ஹியூமன்ஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா ஒன் ஹியூமன் டு அதர் ஹியூமன் இது ஈஸியாக க்ளோஸ் காண்டாக்ட் மூலமாக பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நிபா வைரஸ் வவ்வால்கள் மூலமா மனிதர்களுக்கு பரவும்னு சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்? எப்படி க்ளோஸ் கான்டாக்ட்னா எந்த மாதிரியான அவங்களுக்கான அந்த பாதிப்பு ஏற்படும் சார்? ஓகே, அறிகுறிகள் இந்த நிபா வைரஸ் நோய்க்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனி வைரஸ் வர்ற மாதிரி ஃபீவர் வரலாம், காஃப் வரலாம், சோர் த்ரோட் வரலாம், மயால்ஜியான்னு சொல்லுவோம், உடம்பு வலி அது வரலாம், தலைவலி வரலாம். இதெல்லாம் ஆரம்ப கால அறிகுறிகள். இது எல்லா வைரஸ்லேயுமே வரலாம். போக போக என்ன ஆகும்னா அவங்களுக்கு மூச்சு திணறல் வர வாய்ப்பு இருக்குது. டிசீஸ் சீரியஸ் ஆகும்போது இது மூளையை பாதிக்கும் வைரஸ், என்செஃபலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூளையின் வீக்கம் காரணமாக அவங்களுக்கு சுயநினைவு குறையலாம், காக்கா வலிப்பு வரலாம். ஸோ இது மாதிரியான அறிகுறிகள் வரதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ ஒன்ஸ் இந்த டிசீஸ் இன்னும் சீரியஸ் ஆகும்போது கோமா ஸ்டேஜ் கூட போகிறதுக்கு வாய்ப்புண்டு. இது இறப்பு வந்து 2 ரீசன்னால வரலாம். ஒன்று ஹார்ட் ப்ராப்ளம்னால வரலாம், இல்லாட்டி பிரெயின் செயலிழந்து போகலாம், இல்லாட்டி மூச்சு திணறல் வந்து மூச்சடைப்பு ஏற்படலாம். இதன் மூலமாக இறப்பு வரலாம். இந்த நிபா வைரஸ் மூலியமா நமக்கு உடல்நிலையில இதய பாதிப்புலாம் வரும்னு சொல்லியிருந்தீங்க. எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? எப்படி ஏற்படுத்துது சார்? ஸோ நிபா வைரஸ் வந்துட்டு உடம்புல இருக்கிற 3 ஆர்கன்ஸை மெயினாக அஃபெக்ட் பண்ணும். ஒன்று வந்துட்டு லங்ஸ், ஸோ அதனால் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சொல்லுவோம். லங் ஃபெயிலியர் வரலாம், மூச்சு திணறல். ஸோ அதனால் அவங்களுக்கு மெக்கானிக்கல் வென்டிலேஷன், இன்ட்யூபேஷன், செயற்கை சுவாசம் கொடுக்க வேண்டிய அவசியம் கூட வரலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூளை. ஸோ அதுதான் மூளை காய்ச்சல்னு அஃபெக்ட் ஆகும். ஸோ மூளை அஃபெக்ட் ஆச்சுன்னா சென்சோரியம் டிக்ரீஸ் ஆகும், சுயநினைவு குறைஞ்சு போகும், வலிப்பு வரலாம். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் வரலாம். இன்னொன்று வந்து ஹார்ட் அஃபெக்ட் பண்ணும்போது ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம், ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி குறையும். இதை மயோகார்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3மே ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ஸ். இந்த முதற்கட்டமா அறிகுறிகள் வந்து தலைவலி, காய்ச்சல் இப்படி சொல்லியிருந்தோம். அதற்கு அடுத்து எத்தனை நாட்களுக்குள்ள நம்ம மருத்துவரை அணுகணும்? எத்தனை நாட்களுக்குள்ள இந்த இதய பாதிப்பு, லங்ஸ் எஃபெக்ட்லாம் ஆகும் சார்? இனிஷியல் ஆரம்பகால அறிகுறிகள் வந்ததில் இருந்து ஒருத்தர் மோசம் அடைகிறதுக்கு 1 நாள்ல இருந்து 14 நாள் எப்போ வேணால் வரலாம். ஸோ சிலர் வந்துட்டு ஒரு 2-3 நாள்லேயே ரொம்ப மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் 1 வாரத்தில் மோசமாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிஷியல் அறிகுறிகள் இருந்தாலே டாக்டரை போய் அணுகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போ தான் அவங்க நிபா வைரஸ் இருக்கிற அவுட் பிரேக் இருக்கிற இடத்துக்கு அவங்களுக்கு காண்டாக்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அதை சஸ்பெக்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் சஸ்பெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள தனிமைப்படுத்தி பிளட் டெஸ்ட்டில் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். வவ்வால்கள் மூலமா பரவக்கூடிய இந்த நிபா வைரஸ் மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு ஈஸியா பரவும்னு சொல்லியிருக்காங்க. அதனால மனிதர்கள் எந்த அளவுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையோடு இந்த வைரஸ் அறிகுறி இருக்கவங்கள்ட்ட இருந்து நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கணும்? ஸோ நிபா வைரஸ் பாதிக்கப்பட்ட இடங்களில் இது மாதிரி அறிகுறிகள் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள தனிமைப்படுத்திட்டு ஸோ க்ளோஸ் காண்டாக்ட் இருக்கிறவங்களுக்கு அது பரவும். ஸோ க்ளோஸ் காண்டாக்ட் யாருக்கு இருக்கும்? ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். அவங்க டாக்டர் கிட்ட போகும்போது ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ், மருத்துவ உதவி கொடுக்குறவங்களுக்கு க்ளோஸ் காண்டாக்ட் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் க்ளவுஸ் போடணும், ஏப்ரான் போடணும், மாஸ்க் போடணும். இதெல்லாம் தான் அவங்க எடுக்கக்கூடிய ப்ரிகாஷன்ஸ். நிபா வைரஸ் கூட காண்டாக்ட் இருக்கிறவங்களை வந்து 21 டேஸ் தனிமைப்படுத்தி அவங்களுக்கு அறிகுறிகள் ஏதாவது இருக்கான்னு நம்ம வாட்ச் பண்ணணும். நிபா வைரஸ் நமக்கு இருக்கா அப்படின்னு பரிசோதனை பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் இருக்குது? என்ன மாதிரியான பரிசோதனைகள் மேற்கொள்ளலாம் சார்? நிபா வைரஸ் இருக்குன்னு சந்தேகப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நார்மலாக எடுக்கிற பிளட் டெஸ்ட் அதெல்லாம் தவிர நிபா வைரஸ்க்குன்னு சில டெஸ்ட் இருக்குது. அது வந்து தொண்டையிலிருந்து சாம்பிள்ஸ் எடுக்கலாம், பிளட் எடுக்கலாம், யூரின் எடுக்கலாம், இல்லை மூளை பாதிப்பு இருக்கிறதுனால மூளைக்கு போகிற நீரை வந்து டெஸ்ட் எடுத்து அனுப்புவாங்க. ஸோ அதை டெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு முறை இருக்குது. அதை எடுத்து கரெக்டாக பேக் பண்ணிவிட்டு 2 to 8 டிகிரி செல்சியஸில் தான் அது இருக்கணும். ஸோ அதை ப்ராப்பராக சீல் பண்ணி பேக் பண்ணி நம்ம அதுக்கான ரெக்கமெண்டட் லெபார்ட்டரிக்கு அனுப்பி நம்ம அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த நிபா வைரஸ் வவ்வால்களிலிருந்து நேரடியாக மனிதர்களுக்கு வர்றதற்கு முன்பாக பழங்கள் மூலியமாகவோ அல்லது காய்கறிகள் மூலமாகவோ நம்ம அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மனிதர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உணவு முறைகளில் என்ன மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை தேவை?
ஸோ நீப்பா வைரஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த யூசுவலாக பழங்கள் சாப்பிடும்போது அந்த பழத்தை வௌவால் கடிச்சிருக்கிறதுக்கான அறிகுறிகள் இருந்தாலோ, இல்லை அந்த இருந்தால் நம்ம அதை சாப்பிட்றத தவிர்க்கணும். இன்னொன்று ஃப்ரூட் சாப்பிடும்போது அதை நல்லா க்ளீன் பண்ணி சாப்பிடணும். ஸோ இது ஒன் ஆஃப் தி மெயின் ப்ரிகாஷன். இன்னொன்று அது மாதிரி ஏரியாஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கல் எடுப்பாங்க. ஸோ டேட் பாம் சாப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கல் வந்து கவர் பண்ணி எடுக்கிற ப்ராசஸில் கவர் பண்ணி வச்சுருக்கணும். அது ஓப்பனாக இருந்தால் அந்த வௌவால்கள் வந்து அதனுடைய எச்சில், யூரின் அதை கண்டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு ப்ரிகாஷன். இன்னொன்று வந்துட்டு அந்த கல்லை வந்துட்டு பச்சையாக குடிக்காமல் காய்ச்சி குடிக்கிறது இஸ் அனதர் ப்ரிகாஷன். சரி, எந்த பகுதியில் இந்த நிபா வைரஸ் அதிகமாக பாதிக்கும்? இந்த கிணறுகள் அல்லது இந்த புதர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மருத்துவராக உங்களுடைய அட்வைஸ் என்ன சார்? ஸோ யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு இட்ஸ் ரிப்போர்ட்டட் இன் கேரளா. ஸோ கேரளா அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. வெளிநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ், மலேசியா இங்கெல்லாம் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம கண்ட்ரியில் அந்த அந்த டவுட்ஃபுல் ஏரியாஸில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பழங்களை கழுவி சாப்பிடணும் நம்பர் 1. இன்னொன்று இந்த பனைய மரத்துலேருந்து இந்த கல் எடுக்கிற ப்ராக்டிஸை கொஞ்ச நாள் தவிர்க்கிறது பெட்டர். அந்த கல் சாப்பிடாமல் இருக்கிறது பெட்டர். மற்றபடி அறிகுறிகள் இருக்கிறவங்க கிட்டேருந்து அவங்கள ஐசோலேட் பண்ணி ப்ரிகாஷன்ஸோடு இருக்கிறது அட்வைசபிள். ஸோ பொதுவாகவே இந்த வௌவால்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடங்களை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். சில சமயம் ஆழ்கிணறுகள் எல்லாம் இந்த வௌவால்கள் கீழே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.